ரைட், அடுத்த பாடம் الرياضات الجماعية. ரியாதாத் என்று சொன்னால் விளையாட்டுகளுக்கு நாங்க சொல்றது. ரியாதாத் அல் ஜமாஇயா. ஜமாஅத்துன் என்று சொன்னால் குழு. சரியா? அப்ப ரியாதாத் அல் ஜமாஇயா என்று சொல்வது குழு விளையாட்டுக்கள். இங்க இந்த ஜமாஅத்துன் என்ற சொல் யாஉன் நிஸ்பாவை கொண்டு சிஃபத்தாக மாறி இருக்கின்றது. ஜமாஅத்துன் ஜமாஇய்யுன் என்று வரும். சரியா? அது இங்க அர்ரியாதாத்ன்றது முஅன்னஸ், குல்லு ஜமீன் முஅன்னஸ். எனவே அல் ஜமாஇயா என்று வந்திருக்கிறது. அர்ரியாதாத்துல் ஜமாஇயத்து, குழு விளையாட்டுக்கள். அப்ப நாங்க இந்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் குழு விளையாட்டுக்கள், அதாவது டீமாக விளையாடுகின்ற சில விளையாட்டுக்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இது எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான். என்றாலும் பரிச்சயமான விளையாட்டுக்களும் கூட அரபு மொழியில இருக்குது. அரபு மொழியில அதை நாங்க எப்படி சொல்றது, அதுக்கான எப்படியான சொற்களை நாங்க பயன்படுத்துறது என்பதை தான் பார்க்க போறோம். முமாரசத்து ரியாதத்தி நஷாத்துன் அசாசியுன் வ தரூரியுன் லிஸ்ஸிஹத்தி வ பினாஇல் ஜிஸ்மி. பாருங்க, முமாரசாண்டால் ஈடுபாடு காட்டினான், ஈடுபட்டான். மாரச யுமாரிசு, ஈடுபட்டான். சரியா? நுமாரிசு நாங்கள் ஈடுபடுகிறோம். மாரஸ்னா நாங்கள் ஈடுபட்டோம். மாரஸ்து. முமாரசத்து ரியாதாண்டால் விளையாட்டில் ஈடுபடுதல். அப்ப விளையாட்டில் ஈடுபடுவது இது முபுத்ததா. முமாரசத்து ரியாதான்றது முபுத்ததா. நஷாத்துல் அசாசியின் என்று சொல்றது ஹபர். இந்த மாதிரி வசனங்கள் கடந்த காலங்கள்ல எம்சிக்யூல வந்திருக்குது ஏராபுக்கு. முமாரசத்து ரியாதத்தி நஷாத்துல் அசாசியுன், விளையாட்டில் ஈடுபடுவது என்பது நஷாத்துல் அசாசியுன், அடிப்படையான ஒரு செயற்பாடாகும். நஷாத்துனால் ஆக்டிவிட்டி, செயற்பாடு. தரூரியுன், அத்தியாவசியமாகும். தரூரியுண்டால் அத்தியாவசியமானது. சரியா? தரூரத்துன் என்றால் அத்தியாவசியம். அதுந்து வரதான் தரூரிஜுன். தரூரா என்றது அத்தியாவசியமா, தேவையல்ல, அத்தியாவசியமா. தரூரியுன் லிஸ்ஸிஹா. ஸிஹா என்றால் என்ன? ஆரோக்கியம். ஆரோக்கியத்துக்கு மேலும் அத்தியாவசியமானதா. வபினாயில் ஜிஸ்ம், ரெண்டு விஷயத்துக்கு அத்தியாவசியம். ஒன்று ஆரோக்கியம், அடுத்து பினாஇல் ஜிஸ்மி லிஸ்ஸிஹத்தி வ பினாஇல் ஜிஸ்மி, உடம்ப வளர்க்கிறது. இங்க பினா என்றால் கட்டி எழுப்புறது. பனா பாருங்க, விளையாட்டில் ஈடுபடுவது அடிப்படையான ஒரு செயற்பாடாகும். மேலும் ஆரோக்கியத்துக்கும் உடம்பை கட்டியெழுப்புவதற்குமான அத்தியாவசியமான ஒன்றாகும். அல்லது ஆரோக்கியத்துக்கும் உடம்பை வளர்ப்பதற்கும் அத்தியாவசியமானதாகும். விளையாட்டில் ஈடுபடுவதானது அடிப்படையான ஒரு செயற்பாடாகும். மேலும் ஆரோக்கியத்துக்கும் உடம்பை கட்டி எழுப்புவதற்கும் அல்லது உடம்பை வளர்ப்பதற்கும் அத்தியாவசியமானது ஒன்றாகும். ஹத்தா வ இன் அஹ்தனா வலம் நகும் பிதாலிக பிஷக்லின் தௌரி. ஹத்தா வ இன் அஹ்தனா, நாங்கள் தவறிழைத்தாலும் கூட. இந்த ஹத்தான்றது ஈவன், கூட கருத்து. ஹத்தா வ இன் அஹ்தனா, அஹ்தனா தவறிழைத்தான், பிழை செய்தான். ஹத்தா வ இன் அஹ்தனா, நாங்கள் தவறிழைத்தாலும் கூட, பிழையிட்டாலும் கூட. வலம் நக்கும் பிதாலிக, அதை நாங்கள் மேற்கொள்ளாவிட்டாலும். எத? முமாரசத்துல் ரியாதா. சரியா? பிஷக்லின் தௌரியின், சுழற்சி முறையில். உண்மையிலே தௌரி என்றது சுழற்சி, ரொட்டேஷன். தொடர்ந்தேர்ச்சியான முறையில் என்று சொல்லுவோம். மேலும் தொடர்ந்தேர்ச்சியான முறையில் நாங்கள் அதை மேற்கொள்ளாமல் தவறிழைத்தாலும் கூட விளையாட்டில் ஈடுபடுவது என்பது அடிப்படையான ஒரு செயற்பாடாகும்.
ஆரோக்கியத்துக்கும் உடம்பை கட்டியெழுப்புவதற்கும் அத்தியாவசியமானது ஒன்றாகும். அப்படி சேர்த்து மொழிபெயர்ப்போம். மேலும் அல்லது இந்த 2 வருஷத்தை முடச்சி மொழிபெயர்ப்பதாக இருந்தால், விளையாட்டில் ஈடுபடுவதானது அத்தியாவசியமான செயற்பாடாகும். மேலும் ஆரோக்கியத்துக்கும் உடம்பை கட்டியெழுப்புவதற்கும் அல்லது உடம்பை வளர்ப்பதற்கும் அத்தியாவசியமான ஒன்றாகும். தொடர்ந்தேர்ச்சியான முறையில் நாங்கள் அதை மேற்கொள்ளாமல் தவறிழைத்தாலும் கூட فهذا لا ينفي أهميتها البالغة. அது இது எது, அதாவது நாங்க தொடர்ந்தேர்ச்சியான முறையில விளையாட்டுல ஈடுபடாமல் இருந்தாலும் லா யன்ஃபி, இது மறுக்காது. ஃபஹாதா லா யன்ஃபி அஹம்மியதஹா அல் பாலிகா. இந்த பாலிகா என்பது பெருமளவிலான கபீரான கருத்து. அதன் சரியா பாரிய முக்கியத்துவத்தை மறுப்பதற்கு இல்லை. ஃபஹாதா லா யன்ஃபி, இது லா யன்ஃபி அஹம்மியதஹா அல் பாலிகா. ஹான்றது என்ன? இந்த விளையாட்டுல ஈடுபட்டது. விளையாட்டின் பாரிய முக்கியத்துவத்தை மறுப்பதாக இல்லை. அஹம்மியா என்றால் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ். அப்ப இங்க பாலிகான்றது பாரிய கருத்தா, கபீரான கருத்து. وهناك عدد من الألعاب الرياضية المفيدة التي تمارس بشكل جماعي. وهناك அங்கே there is عدد من الألعاب الرياضية المفيدة. مفيدة பயனுள்ள பல விளையாட்டுக்கள் காணப்படுகின்றன. அல்-ஆப் என்றால் என்ன? விளையாட்டுக்கள். அல்-ஆப் அல்-ஆபர் ரியாதியாண்டாலும் ரெண்டு சேர்த்துனா விளையாட்டுக்கள் தான். அப்ப அங்கே பயனுள்ள அதனால் பல பல விளையாட்டுக்கள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட? அல்லத்தி துமாரசு பிஷக்லின் ஜமாஇ. பிஷக்லின் ஜமாஇ என்றால் குழு அடிப்படையில், குழு முறையில், டீமாக இருந்து சரியா குழு முறையில் ஈடுபடக்கூடிய பயனுள்ள பல விளையாட்டுக்கள் அங்கே இருக்கின்றன. وهناك عدد من الألعاب الرياضية المفيدة التي تمارس مجهول بشكل جماعي. குழு முறையில் ஈடுபடக்கூடிய பல பயனுள்ள விளையாட்டுக்கள் அங்கே இருக்கின்றன. வல்-அல்ஆபுல் ஜமாஇய்யத்து, குழு விளையாட்டுக்கள் பிஷக்லின் ஆமின், பொதுவான முறையில். பிஷக்லின் ஆமினால் பொதுவான அடிப்படையில், பொதுவான முறையில். பிஷக்லின் ஹாஸ் என்றால் தனிப்பட்ட வகையில், தனிப்பட்ட முறையில். இந்த பிஷக்லின்றது முறையில். சரியா பாருங்க. வல்-அல்ஆபுல் ஜமாஇய்யா பிஷக்லின் ஆம், பொதுவான அமைப்பில், பொதுவான முறையில் இந்த குழு விளையாட்டுக்கள் تنمي روح الفريق والمهارة في العمل الجماعي. நம்மா யுனம் என்று சொன்னால் விருத்தி செய்கின்றது. ரூஹல் ஃபரீக் என்றால் குழு உணர்வு அல்லது குழு மனப்பாங்கு, அந்த மென்டாலிட்டிக்கு நாங்க சொல்றோம். அப்ப குழு விளையாட்டுக்கள் பொதுவான முறையில் குழு உணர்வை விருத்தி செய்கின்றன, வளர்க்கின்றன. மேலும் வல் மஹாரத, திறமையை, மகாரான ஸ்கில், திறமை. எதுல? அமலில் ஜமாஇ, குழு செயற்பாடு, டீம் ஒர்க். அல் அமலுல் ஜமாஇனால் டீம் ஒர்க். அப்ப குழு செயற்பாட்டில் திறனையும் குழு உணர்வையும் பொதுவான வகையில், பொதுவான அடிப்படையில் குழு விளையாட்டுக்கள் வளர்க்கின்றன அல்லது விருத்தி செய்கின்றன. குழு விளையாட்டுக்கள் ஆனது பொதுவான அடிப்படையில், பொதுவான முறையில், பொதுவாக குழு உணர்வையும் குழு செயற்பாட்டில் திறனையும் விருத்தி செய்கின்றன, வளர்க்கின்றன. பஅதுர் ரியாதாத்தில் ஜமாஇய்யா, சில பாதுனால் சில குழு விளையாட்டுக்கள் என்று சொல்லி இப்ப நாங்க சில விளையாட்டுகளை பார்ப்போம். முதலாவது குரத்து சல்லா. சரியா? கூடை பந்து. சல்லத்து என்றால்
கூடைக்கு நாங்கள் சொல்றது. புறத்து சல்லாண்டால் பாஸ்கெட் பால். முதலாவது குழு விளையாட்டு என்றால் நாங்கள் கூடைப்பந்து சம்பந்தமாக பார்க்க போறோம். பாஸ்கெட் பால் هي لعبة جماعية بين الفريقين كل فريق يتكون من 5 لاعبين. هي அது கூடைப்பந்து லுபத்துன் ஜமாஇயத்துன் ஒரு குழு விளையாட்டாகும். பைனல் ஃபரீக்கைன் இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒரு குழு விளையாட்டாகும். ஃபரீக் என்றால் அணி, டீம். அப்ப குரத்து சல்ல ஹிய லுபத்துன் ஜமாஇயத்துன் பைனல் ஃபரீக்கைன். கூடைப்பந்து என்பது இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒரே குழு விளையாட்டாகும். குல்லு ஃபரீக்கின் யதகவ்வனு மின் 5 லாஇபின். லாஇப்ட பன்ம லாஇபூன ஜம்முல் முஸக்கர் சாலிம். குல்லு ஃபரீக்கின் ஒவ்வொரு அணியும் யதகவ்வனு மின். இந்த தகவ்வன மின் என்ற சொல் அடிக்கடி தேவைப்படும், மார்க் பண்ணிக்கோங்க. கொண்டிருக்கின்றது. சரியா? உதாரணமாக கொண்டிருக்கின்றது, உள்ளடக்கி இருக்கின்றது, இருக்கின்றது என்று கருத்துல நாங்க சொல்றேன். இப்ப சொல்லுவோம், எங்கட குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்ப அது அரபு நாங்க சொல்ல உஸ்ரதி ததகவ்வனு மின் 5 அஷ்காஸின். சரியா? எனது குடும்பம் 5 நபர்களை கொண்டிருக்கின்றது. குல்லு ஃபரீக்கின் ஒவ்வொரு அணியும் யதகவ்வனு கொண்டிருக்கின்றது மின் 5 லாஇபீன். இந்த 5 என்றது உங்களுக்கு தெரியும், அதத் மௌதூதுல வரும். லாஇப்ன்றது லாஇப்ன்றது ஒருமை, அட பன்ம லாஇபூன். சரியா? லாஇப்ன்றது ஆண்பாலாக இருக்கிறதால அதனால பெண்பால் எழுதணும். அது 3 தொடக்கம் 10 வரை உள்ள அதன் மௌதூதுல சட்டம். லாஇபீன் வந்து சொன்னா இது முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி எப்போதும் மஜ்ரூர். லாஇபுன் லாஇபீன், லாஇபூன லாஇபீன். அப்ப ஒவ்வொரு அணியும் 5 விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கின்றது. குல்லு ஃபரீக்கின் யதகவ்வனு மின் 5 லாஇபீன். சரியா? ஒவ்வொரு அணியும் 5 விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கின்றது. லாஇப் என்றால் விளையாட்டு வீரர், ஸ்போர்ட்ஸ்மேன். يتم إحراز النقاط من خلال إدخال الكرة داخل السلة الموجودة على ارتفاع 3 أمتار. இந்த சொல் இஹ்ராஸுல் நிகாத், அஹ்ரஸல் நிகாத் என்று சொன்னால் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அஹ்ரஸல் நிகாத, அஹ்ரஸல் நுக்தத என்று சொன்னால் புள்ளியை பெற்றுக்கொண்டான், ஸ்கோர் பெறுறது, ஸ்கோரிங். இஹ்ராஸுல் நிகாத்னால் ஸ்கோரிங், புள்ளிகளை பெற்றுக்கொள்வது. இப்ப யதிம்மு இஹ்ராஸுல் நிகாத் என்றால் புள்ளிகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. எதனூடாக? மின் ஹிலாலி, ஊடாக. இத்காலின் குரா, பந்தை நுழைப்பதன் ஊடாக. தாஹில சல்லா, கூடையின் உள்ளே. அல் மௌஜூதா, இருக்கின்ற கூடையின் உள்ளே. அலா இர்திஃபாஇ, உயரத்திலே இருக்கின்ற கூடையின் உள்ளே பந்தை நுழைப்பதின் ஊடாக. இர்திஃபாஇ 3 அம்தார். மித்ருன் அம்தார் என்றால் மீட்டர்கள். 3 மீட்டர் உயரத்திலே இருக்கின்ற கூடையின் உள்ளே பந்தை நுழைவிப்பதன் ஊடாக புள்ளிகள் பெறப்படுகின்றன. புள்ளிகள் என்றதுங்க ஸ்கோர் கிடைக்க பெறுகின்றன, பெறப்படுகின்றன. இங்க யத்திம் 3 மஜ்ஹூல்ல யூஸ் பண்றது. அதாவது யத்திம் இஹ்ராஸுன் நிகாத், நுக்தத் பன்ம நிகாத், புள்ளிகள் பெறப்படுகின்றன என்று நீங்க மொழிபெயர்த்தா சரி. சரியா? அப்ப பாஸ்கெட் பால்ல 3 மீட்டர் உயரத்திலே இருக்கின்ற மௌஜூதா கூடையின் உள்ளே பந்துகளை நுழைப்பதன் ஊடாக புள்ளிகள் பெறப்படுகின்றன. حيث يفوز الفريق الذي يتمكن من إحراز عدد النقاط أكثر من تلك التي يحرزها منافسه في نهاية المباراة. حيث அந்த வகையில் يفوز வெற்றி பெறுகின்றது அல் ஃபரீக் அணி, டீம். எப்படிப்பட்ட டீம் என்றால், எப்படிப்பட்ட அணி என்றால் அல்லது யதமக்கனு, முடியுமாக இருக்கின்ற அணி. மின் இஹ்ராஸி, பெற்றுக்கொள்வதற்கு. அததின் மினன் நிகாதி, பல புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு முடியுமாக இருக்கின்ற அணி வெற்றி பெறுகின்றது. அக்ஸர் என்றால் அதிகமாக. சரியா? பாருங்க, இந்த வசனத்தை அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னால் இதை விளைக்கணும்.
அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு முடியுமாக இருக்கின்ற அணி வெற்றி பெறுகின்றது. எதை விட அதிகம்? மின்தில் கல்லதி யுஹ்ரிசுஹா முனாஃபிசுஹா. முனாஃபிஸ் என்றால் எதிரணி. எதிரணி பெற்றுக்கொள்கின்றதை விட மின்தில் கல்லதி, சரியா, மின்தில்கன்றது மின்தில்கல் நிகால், அந்த புள்ளிகளை எதிரணி பெற்றுக்கொள்கின்ற அந்த புள்ளிகளை விட, தில்கன்று சொல்றதென்றால் நிகாத் புள்ளிகள். நிகாயத்தில் முபாராண்டால் போட்டியின் முடிவிலே எதிரணி பெற்றுக்கொள்கின்ற புள்ளிகளை விட அதிகமான பல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்ற அணி அந்த வகையில் வெற்றி பெறுகின்றது, வின் பண்றது, பாஸ். வருஷத்தை நல்லா விளக்கணும், சரியா? அதாவது அதிகமான பல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்ற அணி அந்த வகையில் வெற்றி பெறுகின்றது. எதை விட? புள்ளிகளை விட. அல்லது யுஹ்ரிசுஹா முனாஃபிசுஹு, அதனுடைய எதிரணி பெற்றுக்கொள்கின்ற புள்ளிகளை விட. நிஹாயத்தில் முபாரா, போட்டியின் முடிவிலே எதிரணி பெற்றுக்கொள்கின்ற அந்த புள்ளிகளை விட அதிகமான பல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்ற அணி அந்த வகையில் வெற்றி பெறுகின்றது. فمن الصعب وقوع نتيجة التعادل بين الفريقين. من الصعب என்றால் கஷ்டமான ஒன்றாகும். من الصعب கஷ்டமான ஒன்றாகும். وقوع நிகழ்வது, வக்கான்ற நீங்கள் விழுந்தால் அல்ல, நிகழ்றது, நடக்கிறது. நதீஜத்தி தஆதுல் என்றால் சம முடிவு, ட்ரோவ் ஆகிறது, சரியா? அதாவது சம முடிவில் முடிவது அல்லது சம முடிவோடு நிகழ்வது கஷ்டமான ஒன்றாகும். அதாவது பைனல் ஃபரீகைன், இரண்டு அணிகளுக்கும் இடையில் சம முடிவு இடம்பெறுவது கஷ்டமான ஒன்றாகும். அதாவது பெரும்பாலும் ட்ரோவாக முடியாது என்றுதான் சொல்றாங்க. இரண்டு அணிகளுக்கும் இடையில் சம முடிவு நிகழ்வது, ஏற்படுவது கஷ்டமான ஒன்றாகும். وَيُمْكِنُ لِلَّاعِبِ أَنْ يَتَقَدَّمَ بِالْكُرَةِ إِلَى الْأَمَامِ عَنْ طَرِيقِ تَنْطِيطِهَا على أرض الملعب فيما يعرف باسم المراوغة أو تمريرها لزملائه للوصول إلى الهدف. இந்த சில கலை சொற்களை நாங்க பார்த்துக்கொள்ளும். தன்தீத், முதலாவது பார்ப்போம். தன்தீத் என்று சொல்றது பந்த தட்டி செல்றது. நத்தத்தை, உண்மையிலே நத்தத்தை என்று சொன்னால் துள்ளி குதித்தான், சரியா? நாங்க இந்த பந்த என்ன செய்வோம், இப்படி தட்டி தட்டி சொல்லுவோமே, அதுதான் தன்தீத்துன்னு சொல்லுது. அடுத்த முராவகா அல்லது தம்ரீர் என்ற சொல். ஃபுட்பால்ல, பாஸ்கெட் பால்ல நாங்க முராவகத்துல் அல்லது தம்ரீர் என்று சொல்றது. தம்ரீருல் குரா அல்லது முராவகத்துல் குரான்றது போல பாஸ் பண்றதுக்கு நாங்க சொல்றோம், பாசிங். சரி, ஏ பிக்கு பந்த நகர்த்துறது அல்லது கடத்துறதுக்கு நாங்க பாஸ் பண்றதுக்கு முராவகா அல்லது தம்ரீர் என்று சொல்ல பயன்படும். பாருங்க, வயுக்கினுலில்லா இபி, விளையாட்டு வீரனுக்கு முடியுமாக இருக்கின்றது, ஐய தகத்தம, முன்னோக்கி செல்வது, பில்குரதி, பந்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும். இலல் அமா, பாருங்க, தகத்தம இலல் அமா, முன்னோக்கி செல்றது. அதாவது விளையாட்டு வீரனுக்கு பந்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும். எதனூடாக? அந்தரீகி தன்தீதிஹா அலா அர்தில் மல்அப், சரியா? அந்தரீகி தன்தீத் என்றால் பந்தை தட்டி செல்வதன் ஊடாக, பந்தை தட்டி தட்டி செல்வதன் ஊடாக பந்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல விளையாட்டு வீரனுக்கு முடியும். அலா அர்தில் மல்அப் என்றால் விளையாட்டு மைதானம், மைதானத்தின் நிலப்பரப்பிலே, அந்த மைதானத்திலே பந்தை தட்டி செல்வதன் ஊடாக, தட்டி தட்டி செல்வதன் ஊடாக அதை பந்தை எடுத்துக்கொண்டு விளையாட்டு வீரனுக்கு செல்ல முடியும். அடுத்தது அதுதான் ஃபீமா யுரஃபு, அது அறியப்படுகின்றது பி இஸ்மில் முராவகதி அவு தம்ரீரிஹா. அது எப்படி அறியப்படுகின்றது? பந்தை கடத்தல்
என்ற பெயரூடாக, அதாவது பந்தை பாஸ் பண்றது என்று சொல்வதூடாக அது அறியப்படுகின்றது. யாருக்கு? தனது நண்பர்களுக்கு. எதை? இலக்கை அடைவதற்காக. இந்த பாஸ்கெட்டை கொண்டு போய் போன்றதுதான் நீங்க இலக்கை அடைவதற்கு தனது நண்பர்களுக்கு பந்தை கடத்துதல் என்ற பெயர் கொண்டு அது அறியப்படுகின்றது. விளையாட்டு வீரனுக்கு விளையாட்டு மைதானத்திலே பந்தை தட்டி செல்வதன் ஊடாக பந்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும். அது இலக்கை அடைவதற்காக தனது நண்பர்களுக்கு பந்தை நகர்த்துதல், கடத்துதல் அல்லது பாஸ் பண்ற பெயர் கொண்டு அறியப்படுகின்றது. இது புறத்து சல்லா, பாஸ்கெட் பால். அடுத்தது பார்ப்போம். அல் குரத்து தாயிரா, கரப்பந்து. அல் குரத்து தாயிரத்து அல்லது சில இடங்கள்ல குரத்து தாயிரதி ரெண்டு மாதிரியும் யூஸ் பண்றது. அல் குரத்து தாயிரத்து என்று சொல்றது சிஃபா மௌசூஃப், குரத்து தாயிரதி என்று சொன்னால் முதாஃப் முதாஃப் இலைஹி. இது நாங்க வாலிபாலுக்கு சொல்றது. சரியா? பறக்கின்ற பந்தல்ல குரத்து தாயிரான்றது வாலிபால், கரப்பந்து. அது துல் அபு விளையாடப்படுகின்றது. பைன ஃபரீகைன் இரண்டு அணிகளுக்கு இடையில் அது விளையாடப்படுகின்றது. ஃபீமல் அபின் ஒரு விளையாட்டு மைதானத்தில் அல்லது ஒரு மைதானத்திலே இரண்டு அணிகளுக்கு இடையில் அது விளையாடப்படுகின்றது. ஹைசு அந்த வகையில் தஃப்ஸிலு பைனல் ஃபரீகைனி ஷபகத்துன் முர்தஃபிஅத்துன் அனில் அர்தி பி அக்ஸர் மின் மித்ரைன். அந்த வகையில் ஃபஸல என்றால் என்ன? பிரிக்கிறது. ஹைசு தஃப்ஸிலு பைனல் ஃபரீகைன் அந்த வகையில் இரண்டு அணிகளையும் பிரிக்கின்றது. ஷபகத்துன் ஒரு வலை, ஷபகனால் நெட், வலை. முர்தஃபிஅத்துன் உயர்ந்திருக்கின்ற, உயரத்தில் இருக்கின்ற ஒரு வலை. அனில் அர்தி பூமியை விட்டும் உயரத்தில் இருக்கின்ற ஒரு வலை இரண்டு அணிகளுக்கும் இடையில் பிரிக்கின்றது. அது இரண்டு அணிகளையும் பிரிக்கின்றது. அதிகமாக மின் மித்ரேன், அப்ப 2 மீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கின்ற பூமியை விட்டும் உயரத்திலே இருக்கின்ற ஒரு வலை அந்த வகையில் இரண்டு அணிகளையும் பிரிக்கின்றது. 2 மீட்டர்களை விட அதிகமாக பூமியை விட்டும் அல்லது பூமியிலிருந்து அல்லது பூமியை விட்டும் உயரத்திலே இருக்கின்ற ஒரு வலை அந்த 2 அணிகளையும் பிரிக்கின்றது. யகூமுல் ஃபரீகானி பிஇர்சாலில் குரத்தி மின் ஃபௌகி ஷபகா பிஹதஃபில் இஸ்காத்தி அலா ஜானிபில் ஃபரீகில் முனாஃபிஸ். காம பிஇர்சால் என்றால் அனுப்பினாண்டு கருத்து. யகூமுல் ஃபரீகான் 2 அணிகளும் அனுப்புகின்றன. யகூமு பிஇர்சால் என்றால் யுர்சிலுல் ஃபரீகான் 2 அணிகளும் அனுப்புகின்றன. அல் குரத பந்தை, சரியா? மின் ஃபௌகி ஷபகா வலைக்கு மேலால். பிஹதஃபில் இஸ்காத் அப்ப வலைக்கு மேலால 2 அணிகளும் பந்தை எறிகின்றனர் அல்லது பந்தை அனுப்புகின்றனர். பிஹதஃபில் இஸ்காத் அலா ஜானிபில் ஃபரீகில் முனாஃபிஸ். பாருங்க, பிஹதஃபில் இஸ்காத்ன்றது வீழ்த்துகின்ற இலக்கில். அஸ்கத்தனால் விழச் செய்தான் அல்லது வீழ்ச்சி அடைய செய்தான். இங்க வீழ்த்தினான். இங்க அஸ்கத்தன்றது வீழ்த்தினான், இன்னொரு அணியை வீழ்த்தினான். அத வீழ்த்துகின்ற இலக்கில் அலா ஜானிபில் ஃபரீகில் முனாஃபிஸ் எதிரணி. அல் ஃபரீகுல் முனாஃபிஸ் என்றது எதிரணி. எதிரணி தரப்பினை வீழ்த்துகின்ற இலக்கில் எதிரணி தரப்பினரை, ஜானிபுனால் அந்த தரப்பினர், எதிரணி தரப்பினரை வீழ்த்துகின்ற இலக்கில் வலைக்கு மேலால் 2 அணிகளும் பந்தை அனுப்புகின்றனர். இர்சால் இது சேவ் பண்றது தான் சொல்றாங்க. சேவ் பண்ணுவாங்களே வாலிபால்ல பந்து அனுப்புறது. இர்சால் பந்து அனுப்பப்படுகின்ற போது துஹ்ஸபு லஹு நுக்தத்தன் அந்த அணிக்கு ஒரு புள்ளிகளாக
கணிப்பீடு செய்யப்படுகின்றது, கணிக்கப்படுகின்றது, கணக்கெடுக்கப்படுகின்றது. துஹ்ஸபுன்றது என்ன? அதாவது பந்த ஒரு அணி சேவ் பண்ணுகின்ற போது அந்த அணிக்கு ஒரு புள்ளிகள் என்று கணிக்கப்படுகின்றது, கருதப்படுகின்றது. وعندما يتم الإرسال تحسب له تحسب للفريق نقطة. நுக்தான்றது ஒரு புள்ளி. அப்ப பந்து அனுப்பப்படுகின்ற போது அணிக்கு ஒரு புள்ளிகளாக கணிக்கப்படுகின்றது, கணிப்பீடு செய்யப்படுகின்றது. وبدأت هذه الرياضة في عام 1895 على الميلاد. இந்த விளையாட்டு அல் குரத்து தாயிரா, இந்த கரப்பந்தாட்டு விளையாட்டு ஆரம்பித்தது எப்ப? في عام 1895 1895ஆம் ஆண்டு இந்த விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டது. யார் ஆரம்பிக்கிறாரு? وبدأها வில்லியம் மோகன் في அமெரிக்கா. இந்த விளையாட்டை அமெரிக்காவில் வில்லியம் மோகன் என்பவர் ஆரம்பித்தார். وبدأها இது அதனை ஆரம்பித்தார். கரப்பந்தாட்டத்தை வில்லியம் மோகன் ஆரம்பித்தார். கனஷாத்தின் தர்ஃபீஹியின், ஒரு பொழுதுபோக்கு செயற்பாடாக ஆரம்பித்தார். சரியா, as a entertainment activity. அது கரப்பந்தாட்டத்தை இங்க தர்ஃபீஹ்ன்றது ரெண்டு கருத்துக்குது. ஒன்று மகிழ்வூட்டுகின்றது, அடுத்தது பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட். சரியா, அப்ப கரப்பந்தாட்டத்தை அவர் ஒரு பொழுதுபோக்கு செயற்பாடாகவும், யாருக்கான? ரிஜாலில் அமால். ரிஜால் அமால் பிசினஸ்மேன், வியாபாரிகள். சரியா, வியாபாரிகளுக்கான ஒரு விளையாட்டு அல்லது ஒரு பொழுதுபோக்கு செயற்பாடாக ஆரம்பித்தார். அதே போல வலிர்ராகிபீன ஃபீ இன்காஸில் வஸன். சரியா, ரிஜாலாமான்றது பிசினஸ்மேன், வியாபாரிகளுக்கான ஒரு பொழுதுபோக்கு செயற்பாடாக ஆரம்பித்தார். மேலும் வலிர்ராகிபீன, விருப்பம் உள்ளவர்களுக்கு, ஃபீ இன்காஸில் வஸன், நிறையை குறைப்பதிலே விருப்பம் உள்ளவர்களுக்கும். சரியா, இன்காஸுல் வஸன்றது நிறைய குறைத்தல். நிறையை குறைப்பதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் வர்த்தகர்களுக்குமான ஒரு பொழுதுபோக்கு செயற்பாடாக மேலும் அதனை அவர் ஆரம்பித்தார். சும்ம wudi'at lahal qawaid. காயிதத்துல் கவாயித் என்றால் விதிகள், ரூல்ஸ். காயிதா கவாயித் அல் ஃபிக்ஹிய்யா, கவாயிது நஹ்வி. சரியா, விதிகள். wudi'at lahal qawaid என்றால் பிறகு அந்த விளையாட்டுக்கு விதிகள் உருவாக்கப்பட்டன, விதிகள் இடப்பட்டன. என்றால் சட்டம் இயற்றினான், விதிகள் இயற்றப்பட்டன. சும்ம wudi'at laha என்றதன சும்ம wudi'at லில் குரத்தி தாயிரத்தில் கவாயிது, பிறகு கரப்பந்தாட்டத்துக்கான விதிகள் இயற்றப்பட்டன. wudi'a என்று சொல்வது இயற்றப்பட்டது. wudi'al qawaid, விதிகள் இயற்றப்பட்டன. குரத்துல் கதம், அடுத்து என்ன? குரத்துல் கதம். குரத்துல் கதம் என்றது அவனுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். குரத்துல் கதம் என்பது கால்பந்து, ஃபுட்பால். நாங்கள் ரெண்டு பார்த்துக்கிறோம், பாஸ்கெட் பால், வாலிபால். மூன்றாவது ரியாதா அல் ஜமாஇயா, குரத்துல் கதம். கதம் என்றால் பாதம். குரத்துல் கதம் நாங்கள் ஃபுட்பாலுக்கு சொல்லுவோம், கால்பந்து. هي رياضة جماعية تلعب بين فريقين. அதுன்றது குரத்துல் கதம். ரியாதத்துன் ஜமாஇயத்துன், ஒரு குழு விளையாட்டாகும். துல் அபு, விளையாடப்படுகின்ற ஒரு குழு விளையாட்டாகும். பைன ஃபரீகைனி, இரண்டு அணிகளுக்கு இடையில் விளையாடப்படுகின்ற ஒரு குழு விளையாட்டு தான் காற்பந்தாகும். يتكون كل منهما من 11 لاعبا
சரியா? பிகுரத்தின் முகவ்வர் முடியல பாருங்க. பைன ஃபரீகைனி யதகவ்வனு குல்லும் மின்ஹுமா, இரண்டு அணிகளும் கொண்டிருக்கின்றது. மின் அஹத அஷர லாஇபன், 11 விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கின்றது. இது இந்த அஹத அஷர்ன்றது மபினி. உங்களுக்கு தெரியும், மின் வந்தால் ஹர்ஃபுல் ஜர் தானே, மின்னை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் ஜர்ரு செய்யணும் என, அதான் நேரம். ஆனால் இந்த அதத் மௌதூதுல இந்த அஹத அஷர என்றது மபினி. மபினி என்றால் இது ரஃபுடைய நிலைமையிலையும் நஸ்புடைய நிலைமையிலையும் ஜர்ருடைய நிலைமையிலையும் நஸ்பு அடையாளம் பெற்றுத்தான் இருக்கும். அஹதன்னு தான் இருக்கும். அஹத மின் அஹத, மின் அஹதி அல்ல, மின் அஹத அஷர லாஇபன், ஒவ்வொரு அணியும் 11 விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கின்றது. இந்த வசனம் இங்க எப்படி முடியுது பாருங்க. துல் அபு பி குரத்தின் முகவ்வரா, குரத்தின் முகவ்வரான்னு சொன்னால் உருண்டை வடிவான ஒரு பந்து. அப்ப இந்த வசனத்தை நாங்கள் முழுமையாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால், هي رياضة جماعية تلعب بين فريقين يتكون كل منهما من 11 لاعبا بكرة مكورة. இந்த காற்பந்து என்பது காற்பந்து என்பது காற்பந்து என்பது ஒவ்வொரு அணியும் 11 அல்லது 11 வீரர்களை கொண்டிருக்கின்ற, சரியா, 11 வீரர்களை கொண்டிருக்கின்ற 2 அணிகளுக்கு இடையில் உருண்டை வடிவிலான ஒரு பந்து மூலம் விளையாடப்படுகின்ற ஒரு குழு விளையாட்டாகும். சேர்த்து மொழிபெயர்ப்பதாக. காற்பந்து என்பது 11 வீரர்களை கொண்டிருக்கின்ற 2 அணிகளுக்கு இடையில் உருண்டை வடிவிலான ஒரு பந்தின் மூலமாக விளையாடப்படுகின்ற ஒரு குழு விளையாட்டாகும். அப்படி இல்லாட்டி காற்பந்து என்பது 2 அணிகளுக்கு இடையில் விளையாடப்படுகின்ற ஒரு குழு விளையாட்டாகும். ஒவ்வொரு அணியும் 11 வீரர்களை கொண்டிருக்கின்றது. உருண்டை வடிவிலான ஒரு பந்தின் மூலம் அது விளையாடப்படுகின்றது. எல் அபு குரத்துல் கதம் பாருங்க, சாரி, இது பாருங்க, எல் அபு குரத்தல் கதமி, இது மஃபூல் முகத்தம். எல் அபு குரத்தல் கதமி பாருங்க, 250 மில்லியன் லாஇபின் في أكثر من 200 دولة حول العالم. هذا يلعب 250 مليون لاعب، سريع، كرة القدم في أكثر من 200 دولة حول العالم. برتمر அப்ப يلعب விளையாடுகின்றனர். யார் விளையாடுகின்றனர் பாருங்க, 250 மில்லியன் விளையாட்டு வீரர்கள். في أكثر من 200 دولة، 200க்கும் அதிகமான நாடுகளில் இருக்கின்ற, ஹவுலல் ஆலம், உலகம் பூரா, உலகம் பூரா 200 நாடுகளுக்கும் அதிகமாக 200 நாடுகளுக்கும் அதிகமான விளையாட்டு 250 மில்லியன் விளையாட்டு வீரர்கள் காற்பந்தை விளையாடுகின்றனர். சரியா? உலகம் பூராக இருக்கின்ற 200க்கும் அதிகமான நாடுகளில் உள்ள 250 மில்லியன் விளையாட்டு வீரர்கள் காற்பந்தை விளையாடுகின்றனர். இங்க எல் அபு குரத்தன்னு வரணுங்க. 250 மில்லியன் விளையாட்டு வீரர்கள் காற்பந்தை விளையாடுகின்றனர். உலகம் முழுக்கள, உலகம் பூராக இருக்கின்ற 200க்கும் அதிகமான நாடுகளில் உள்ள 250 மில்லியன் விளையாட்டு வீரர்கள் காற்பந்தை விளையாடுகின்றனர். பலிதாலிக்க, அதன் காரணமாக
تعتبر الرياضة الأكثر شعبية وانتشارا في العالم. பாருங்க, فلذلك அதன் காரணமாக துஅத்தபருன்றது எது? குரத்துல் கதம். துஅத்தபரு குரத்துல் கதம். ஃபாயில் என்ன? காற்பந்து கருதப்படுகின்றது. அர்ரியாதத்தல் அக்ஸர ஷஅபியத்தன் வன்திஷாரன் ஃபில் ஆலம். பாருங்க, அர்ரியாதா ஒரு விளையாட்டாக கருதப்படுகின்றது. அல் அக்ஸர ஷஅபியத்தன், ஷஅபியான்னு சொல்றது இந்த அந்த புகழ் பெற்ற அல்லது ஜனரஞ்சகம் மிக்க என்று கருத்து. அதிகம் புகழ் பெற்ற மற்றும் உலகிலே உலகில் அதிகம் பரவி இருக்கின்ற ஒரு விளையாட்டாக கருதப்படுகின்றது. பலிதாலிக்க அதன் காரணமாக துக்தபரு காற்பந்து கருதப்படுகின்றது. அர்ரியாதத்தல் அக்ஸர ஷஅபியத்தன், பாருங்க, அதிக புகழ் பெற்ற விளையாட்டாகவும் வன்திஷாரன் ஃபில் ஆலம் உலகத்திலே அதிகம் பரவி இருக்கின்ற அல்லது உலகத்தில் பரவலாக காணப்படுகின்ற அதிகம் பரவி காணப்படுகின்ற ஒரு விளையாட்டாக கருதப்படுகின்றது. அப்ப இந்த வசனத்தை பாருங்க. யல்அபு குரத்தல் கதமி 250 மில்லியன் லாஇபின் ஃபி அக்ஸர் மின் 200 தௌலத்தின் ஹவுலல் ஆலம். உலகம் பூராக 200க்கும் அதிகமான நாடுகளில் உள்ள 250 மில்லியன் விளையாட்டு வீரர்கள் காற்பந்தை விளையாடுகின்றனர். அதன் காரணமாக காற்பந்தானது அதிகம் புகழ் பெற்ற உலகத்திலே அதிகம் பரவி காணப்படுகின்ற விளையாட்டாக கருதப்படுகின்றது. துல்அபு குரத்துல் கதம் ஃபீ மல்அபின் முஸ்ததீல் ஷக்லி மஅ மர்மயைனி ஃபீ ஜானிபை. விளையாடப்படுகின்றது குரத்துல் கதம், காற்பந்து விளையாடப்படுகின்றது. ஃபீ மல்அபின் ஒரு மைதானத்தில். எப்படிப்பட்ட மைதானம்? முஸ்ததீல் ஷக்ல், நீள்வட்ட வடிவில் இருக்கின்ற, செவ்வக வடிவில் இருக்கின்ற ஒரு மைதானத்தில், அல்லது நீள்வட்ட வடிவிலே இருக்கின்ற ஒரு மைதானத்தில் காற்பந்து விளையாடப்படுகின்றது. மர்மையை, மர்மன் மர்மையானி, மர்மை என்று சொல்றது கோல்ஸ், என்ன சொல்றது, கோல் கீப், போஸ்டுக்கு சொல்றது. அதனுடைய இரண்டு பக்கத்திலுமே 2 போஸ்டுகளுடன், சரியா, கோல் போஸ்ட மைதானத்தின் 2 பக்கத்தில், ஜானிபுடன் பக்கம், மைதானத்தின் 2 பக்கத்திலும் 2 கோல் போஸ்டுகளுடன் நீள்வட்ட வடிவில் இருக்கின்ற ஒரு மைதானத்திலே காற்பந்து விளையாடப்படுகின்றது. அல் ஹதஃபு மினல் லுஅபா, இந்த விளையாட்டுடைய இலக்கு என்னன்னா இஹ்ராஸுல் அஹ்தாஃப், கோல்களை பெற்றுக் கொள்வதாகும், கோல் அடிப்பதாகும். பிரக்லில் குரா, பந்தை உதைவதன் மூலமாக. ரக்கல யர்கலு என்று சொன்னால் உதைந்தான், சரியா, ஷூட் பண்றது. பந்தை உதைவதன் மூலமாக கோல்களை பெற்றுக் கொள்வதுதான் விளையாட்டின் இலக்கு. தாகிலல் மர்மா, கோல் போஸ்டின் உள்ளே. சரியா, அந்த மர்மா கோல் போஸ்டுக்கு தமிழால என்ன சொல்லுவோம் தெரியாது, யாசனை தெரியுமுண்டா மெசேஜ் பண்ணல. கோல் போஸ்டின் உள்ளே பந்தை உதைவதன் மூலமாக இலக்குகள், அதாவது கோலை பெற்றுக்கொள்வதுதான். சரியா, இந்த அஹ்தாஃப் கோல் அடிக்கிறதா, அஹ்ரஸ ஹதஃபன், சரியா, கோல் அடித்தான். ஃபுட்பால்ல கோல் அடிக்கிறதுக்கு நான் சொல்வது அஹ்ரஸ ஹதஃபன். கோல்களை அடிப்பதுதான் இந்த விளையாட்டின் இலக்கா. சரியா, கோல் போஸ்டின் உள்ளே பந்தை உதைவதன் மூலமாக கோல்களை அடிப்பதுதான் விளையாட்டின் இலக்காகும். ஹாரிசுல் மர்மா, கோல் கீப்பர். சரியா, மர்மா என்று சொல்றது கோல் போஸ்ட். ஹாரிஸ்ன்றது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கீப்பருக்கு சொல்ல, கேட் கீப்பருக்கு சொல்றது. ஹாரிசுல் மர்மா கோல் கீப்பர். கோல் கீப்பர் ஹுவல் லாஇபுல் வஹீத், அவர் ஒரே விளையாட்டு வீரர், ஏக விளையாட்டு வீரர். அல்லது யுஸ்மஹு லஹு, அனுமதிக்கப்படுகின்ற விளையாட்டு வீரர். சரியா, பாருங்க, ஹாரிசுல் மர்மா ஹுவல் லாஇபுல் வஹீத், கோல் கீப்பர் தான் ஒரே விளையாட்டு வீரன். அல்லது யுஸ்மஹு லஹு, அல்லது யுஸனு லஹு, அனுமதிக்கப்படுகின்ற, அலோட் பண்ணப்பட்டுள்ள,
ஐயல் மிசல் குரத்த பந்தை தொடுவதற்கு லமச தொட்டான் பந்தை தொடுவதற்கு அனுமதிக்கப்படுகின்ற ஒரே விளையாட்டு வீரன் கோல்கீப்பர். எதனால பியதைஹி அவு ஸிராஇ யதுண்டால் கை ஸிரா என்றால் முழங்கை தனது 2 முழங்கைகளினால் அல்லது 2 கைகளினால் பந்தை தொடுவதற்கு அனுமதிக்கப்படுகின்ற ஒரே விளையாட்டு வீரன் கோல்கீப்பர் ஆவார் அல்லது கோல்கீப்பர் தான் சரியா பந்தை தொடுவதற்கு அனுமதிக்கப்படுகின்ற ஒரே விளையாட்டு வீரன். பிஷர்த்தி நிபந்தனையுடன் வித் கண்டிஷன் பிஷர்த்தினால் நிபந்தனை ஐயக்கூன இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஐயக்கூன் யாரு பிஷர்த்தி ஐயக்கூன ஹாரிசுல் மர்மா கோல் கீப்பர் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தாஹில மின்தகத்தில் ஜஸா என்றால் பெனல்டி ஏரியா ஜஸா என்றால் கூடுதலே உங்களுக்கு தெரியும் ஃபுட்பால்ல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த பாக்ஸுக்குள்ள தான் அவருக்கு பிடிக்கும் பாக்ஸுக்கு வெளியே வந்து பிடிச்சா அது ஃபவுல். அப்ப இங்க மின்தகத்தில் ஜஸானால் பெனல்டி ஏரியாவின் உள்ளே அவர் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிஷர்த்தி ஐயக்கூன ஹாரிசுல் மர்மா தாஹிலல் மின்தகத்தில் ஜஸா பெனல்டி ஏரியாவினுள்ளே அவர் இருக்க வேண்டும் என்ற அதாவது பெனல்டி ஏரியாவினுள்ள இருந்தா தனது 2 கைகளினாலும் அல்லது முழங்கைகளினாலும் பந்தை தொடுவதற்கு அனுமதிக்கப்படுகின்ற ஒரே விளையாட்டு வீரன் இந்த கோல் கீப்பர் ஆகும். கோல் கீப்பரால மட்டும்தான் போல பிடிக்கலாம் என்று சொல்றாங்க. அதுவும் அதுக்குள்ள அவர் பெனல்டி ஏரியாவில் உள்ளே. அடுத்து நாங்கள் லாஸ்டா பார்ப்போம் கிரிக்கெட். அல் கிரிக்கெட் ரியாதத்துன் ஜமாஇய்யத்துன் யல்அபுஹா ஃபரீகான் அது 2 அணிகள் விளையாடுகின்ற ஒரு குழு விளையாட்டாகும். ரியாதத்துன் ஜமாஇய்யத்துன் யல்அபுஹா ஃபரீகான் 2 அணிகள் விளையாடுகின்ற ஒரு குழு விளையாட்டாகும். குல்லு ஃபரீகின் யதகவ்வனு மின் 11 லாஇபன் ஒவ்வொரு அணியும் 11 விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கின்றது. அங்க பாருங்க தக்கவனமின் எல்லா இதிலும் வந்தீங்க. குல்லு ஃபரீகின் ஒவ்வொரு விளையாட்டு அணியும் அல்லது ஒவ்வொரு அணியும் 11 விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கின்றது. கபுல பதில் முபாராத் போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கபுல பதில் முபாராத் கபுல ஐயபுத அல் முபாராத் ஓ கபுல அன் துபுத அல் முபாராத் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னால் யல்தகி நகீபா அல் ஃபரீகைனி கபுல பதில் முபாராத் முபாராத் என்றால் போட்டி ஏன்னா போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னால் யல்தகி லக்கிய இல்தகா யல்தகி சந்திக்கின்றார் மீட் பண்றத நகீபுன் என்று சொன்னால் கேப்டனுக்கு நாங்க சொல்றது. நகீபு என்றால் 2 கருத்து ஒன்று பிரதிநிதிக்கு சொல்றது இன்னொரு கருத்து நகீபு என்றால் டீம் கேப்டன் அணி தலைவர். நகீபுன் இது வந்து பாருங்க இது முதாஃப் நகீபுன் நகீபான் இதேனே நகீபுன் நகீபானி நகீபுண்டால் ஒரு அணித்தலைவர் நகீபானினால் 2 அணித்தலைவர்கள். அப்ப இந்த இடத்துல இது முதாஃப் எனவே ஹஸ்புன் நூல் சரியா முதாஃபுக்கு இருமையில வந்து நூல் வாரங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த முதாஃப் வந்து அல் பெற்று வராது நக்கீராவாக தன்மை பெற்று வராது. இந்த வகையில இந்த நூன் என்றது நக்கீராட அடையாளம். எனவே இருமையில நக்கீராட அடையாளம் நூன் எனவே நூனை நீக்கிக்கிறோம். யல்தகி நகீபா அல் ஃபரீகைனி இங்க பாருங்க இது முசன்னா 2 சட்டம் இங்க பாருங்க முசன்னா ஃபரீகானி ஃபரீகைனி ஏண்டா இந்த ஃபரீகைன்றது மஜ்ரூர் 2 அணிகளினதும் அணித்தலைவர்கள் சந்திக்கின்றனர். எப்ப கபல பதில் முபாராத் போட்டி தொடங்குவதற்கு முன்னர் அலா அர்தில் மல் அப் மைதானத்திலே லியதகர்ரரா தீர்மானிப்பதற்காக தகர்ரரா தீர்மானிக்கிறது டிசைட் பண்ணு ஐயு ஃபரீகின் சயத்ரிபு அவ்வலன் எந்த அணி முதலாவது அடிக்கிறது சரியா முதலாவது துடுப்படுத்தான் இங்க தரபேண்டால் அடித்தாண்டு கருத்து இங்க கிரிக்கெட்ல தரபேண்டால் துடுப்படுத்தான் சரியா
எந்த அணி எந்த அணி முதலாவது துடுப்படுத்து ஆடுவது என்பதை தீர்மானிப்பதற்காக எந்த அணி முதலாவதாக துடுப்படுத்தாடுவது என்பதை தீர்மானிப்பதற்காக மைதானத்திலே போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னால இரண்டு அணிகளினதும் அணித்தலைவர்கள் சந்திக்கின்றனர். அல் ஃபரீகுல்லதி யத்ரிபு யுஸம்மா பில் ஜானிபி தர்பி. பாருங்க, அல் ஃபரீகுல்லதி யத்ரிபு துடுப்படுத்தாடுகின்ற அணி, யுஸம்மா அழைக்கப்படுகின்றது, பில் ஜானிபி தர்பி துடுப்படுத்தாடும் தரப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இப்ப ஜானிபு தர்புனர் துடுப்படுத்தாடும் தரப்பினர். அப்ப அடிக்கின்ற அணி, அதை துடுப்படுத்தாடுகின்ற அணி துடுப்படுத்தாடும் தரப்பு என்று அழைக்கப்படுகின்றது, பெயர் சூட்டப்படுகின்றது. ஹைசு யுசம்மா, அந்த வகையில் யுசம்மா அழைக்கப்படுகின்றனர். ஃபரீகுல் முகாஃபஹா, எதிரணி. இப்ப நாங்க எதிரணிக்கு ரெண்டு சொல் பார்த்துக்கிறோம். அதாவது ஒன்று அல் ஃபரீகுல் முனாஃபிஸ் என்று பார்த்தோம். இன்னொன்று ஃபரீகுல் முகாஃபஹா, சரி, எதிர்த்து ஆடுகின்ற அணி. காஃபஹால் எதிர்த்தான். அப்ப ஹைசு யுசம்மா ஃபரீகுல் முகாஃபஹா, எதிர்த்து ஆடுகின்ற அணி அழைக்கப்படுகின்றது பில் ஜானிபில் ஈகாஃப். சரியா? என்ன சொல்றதுக்கு ஜானிபுல் ஈகாஃப்னு களத்தடுப்புடா, களத்தடுப்பு தரப்பினர் என்று அழைக்கப்படுகின்றனர். அவுகஃப் என்றால் நிறுத்துறதுனே. இவங்க போல் பண்ணி அவங்க போல் பண்ணக்குள்ள அவங்க அடிப்பாங்க. அடிச்சா இவங்க என்ன செய்வாங்க, தடுப்பாங்க, அவுட்டாக பார்ப்பாங்க, அல்லது பவுண்டரி தடுப்பாங்க. அதுக்கு சொல்ல ஜானிபுல் ஈகா, களத்தடுப்பு. சரியா? ரைட். பாருங்க, ஹைசு யுசம்மா ஃபரீகுல் முகாஃபஹா பில் ஜானிபில் ஈகாஃப். சரியா? எதிர்த்தாடுகின்ற அணி களத்தடுப்பு பிரிவினர் என்று அழைக்கப்படுகின்றனர். துடுப்படுத்தாடுகின்ற அணி துடுப்படுத்தாடும் தரப்பினர் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்க யுசம்மா என்பது சூட்டப்படுகின்றனர், அழைக்கப்படுகின்றனர். இந்தல் முபாராத்தி போட்டியின் போது யகிஃபு நிற்கிறார், லாஇபுன் ஒரு விளையாட்டு வீரன் நிற்கிறார், மினல் ஜானிபி தர்பி துடுப்படுத்தாடுகின்ற, அப்படிதானே? இந்த முபாராத் யகிஃபு லாஇபுன் மினல் ஜானிபி தர்பி துடுப்படுத்தாடுகின்ற தரப்பிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் போட்டியின் போது நிற்கிறார். அமாமல் ஜுஸுனால் விக்கெட்டுகளுக்கு நான் சொன்ன ஸ்டெம்ஸ். உண்மையில ஜுஸுன்றது வந்து மரத்தண்டுக்கு சொல்றது, மரத்துல தண்டுக்கு சொல்றது ஜுஸு. இங்க ஜுஸு என்று சொல்றது வந்து அந்த 3 விக்கெட்டுகளுக்குமே பொழுது, விக்கெட் பொழுது, அதுக்குத்தான் சொல்றாங்க அமாமல் ஜுஸு. அப்ப விக்கெட்டுகளுக்கு முன்னால் போட்டியின் போது துடுப்படுத்தாடுகின்ற தரப்பிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் நிற்கிறார். மேலும் முயற்சி செய்கிறார், லாயிபும் மினல் ஜானிபில் ஈகாஃப் களத்தடுப்பு தரப்பினரிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் முயற்சி செய்கிறார். சரியா? களத்தடுப்பு தரப்பினரில் இருந்து ஒரு விளையாட்டு வீரர் மேலும் முயற்சி செய்கிறார். யுசம்மா பிராமில் குரா, அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? பந்தை எறிகின்றவர், போலர். ராமில் குரானால் போலர், பந்தை எறிகின்றவர் என்று அழைக்கப்படுகின்றவர் முயற்சி செய்கிறார். விக்கெட்டுகளுக்கு அடிப்பதற்கு முயற்சி செய்கிறார், விக்கெட்டை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறார். பில்குரதி, எதனால்? பந்தால். அடிக்கின்றவரை வெளியேற்றுவதற்காக. காரிஜல் விளையாட்டு மைதானத்துக்கு வெளியே. அதாவது ஒருத்தர் வந்து பெட் பண்ணி கொண்டிருப்பாரு, அடுத்தவர் போல் பண்ணுவாரு. சரியா? அவர் என்னத்துக்கு போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்காக போல் பண்ணுவாரு. விக்கெட் எடுத்தா அவர் விளையாட்டு மைதானத்தை விட்டு செல்வார். பரவாயில்ல. இந்த முபாராத் விளையாட்டின் போது அதாவது
அடிக்கின்ற தரப்பிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் விக்கெட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார். மேலும் மேலும் பந்தை எறிகின்றவர் களத்தடுப்பு தரப்பிலிருந்து பந்தை என்ன செய்வார், பந்தை கொண்டு விக்கெட்டுகளுக்கு அடிப்பதற்காக முயற்சி செய்வார், பந்தை எறிய முயற்சி செய்வார். எதற்காக? மைதானத்துக்கு வெளியே விளையாட்டு வீரரை வெளியேற்றுவதற்காக. உங்களுக்கு முடிவு பாருங்க. விளையாட்டின் போது விக்கெட்டுக்கு முன்னால் அடிக்கும் தரப்பிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் நின்று கொண்டிருப்பார். மேலும் பந்தை எறிகின்றவர் என்று அழைக்கப்படுகின்ற களத்தடுப்பு தரப்பிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் மைதானத்திலிருந்து அடிக்கின்றவரை வெளியேற்றுவதற்காக பந்தை கொண்டு விக்கெட்டுகளுக்கு எறிவார், விக்கெட்டுகளை அடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். மித்ரப் என்றால் பெட். சரியா? ஷபீஹுன் பில் மிஜ்தாஃப், துடுப்புக்கு ஒத்த என்று கருத்து. ஷபீஹ் என்றால் ஒத்த, மிஜ்தாஃப் துடுப்பு, போட்ல போட்ட அந்த துடுப்புக்கு ஒத்த ஒரு பெட்ன்றது பெட்டை கொண்டு அடிக்கின்றவர் பாதுகாக்கிறார். அனில் ஜுசு, விக்கெட்டுகளை பாதுகாக்கிறார். பாருங்க, தாஃபா அன்வர் யுதாஃபி உத்தாரிபு அனில் ஜுசு என்றால் அடிக்கின்றவர் விக்கெட்டை பாதுகாத்துக் கொள்கிறார். அப்ப யுதாஃபி உத்தாரிபு மித்ரபின் ஷபீஹின் பில் மிஜ்தாஃபி அனில் ஜுசு, துடுப்புக்கு ஒத்த பெட் மூலமாக பெட்டை கொண்டு அடிக்கின்றவர் விக்கெட்டுகளை பாதுகாக்கின்றார். மேலும் அவர் முயற்சி செய்கிறார், பந்தை அடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். பிசுர்அத்தின், அவசரமாக, அலா கதிரில் இம்கான், முடியுமான அளவு. மேலும் அவர் முடியுமான அளவு அவசரமாக பந்தை அடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். மேலும் ஓடுவதற்கும், சரியா, ஓடுவதற்கும் அடுத்த விக்கெட்டுகளை சென்றடைவதற்காக ஓடுவதற்கும் முயற்சி செய்கிறார். ரன் எடுக்கிறது. யார்தான்றது யார் 22 அடிகள் அல்லது 22 யார் தொலைவிலே இருக்கின்ற, சரியா, ஏனைய அடுத்த விக்கெட்டுகளை அடைவதற்காக வேண்டி ஓடுவதற்கும் முயற்சிக்கிறார். எதற்காக? ஒரு ரன்ஸை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு பெல்லியை பெற்றுக் கொள்வதற்காக. சரியா? அப்ப அடிக்கின்றவர் துடுப்பை ஒத்ததாக இருக்கின்ற ஒரு பெட்டை கொண்டு விக்கெட்டுகளை பாதுகாக்கிறார். மேலும் அவர் முடிந்த அளவு அவசரமாக பந்தை அடிப்பதற்கும் ஒரு ரன்னை பெற்றுக்கொள்வதற்காக, ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்வதற்காக 22 யார்கள் தொலைவிலே இருக்கின்ற, தூரத்திலே இருக்கின்ற அடுத்த விக்கெட்டுகளை அடைவதற்காக ஓடுவதற்கும் முயற்சி செய்கிறார். சரியா? அப்ப இது கிரிக்கெட்டோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள். இங்க சில சொற்கள் இங்கு தரப்பட்டிருக்கு பாருங்க. ஷக்லுன் தௌரியன்னு சொன்னால் சுழற்சி முறையில் அல்லது தொடர் முறையில். ரோஹல் ஃபரீக் என்றால் குழு உணர்வு அல்லது குழு மனப்பாங்கு, மென்டாலிட்டி. நதீஜத்து தாதுன்னு சொன்னது சம முடிவு, ட்ரோவ் ஆகிறது, சேம் பாயிண்ட்ஸ். ஹதஃபுல் இஸ்காத்ன்றது உண்மையிலே வீழ்த்தும் இலக்கு, அடுத்த அணிய வீழ்த்துகின்ற இலக்கு விழ வைக்கும் அல்ல, கருத்து வரணும் வீழ்த்துகின்ற இலக்கில். சரியா? தர்ஃபீஹ் என்றால் மகிழ்வூட்டும் அல்லது பொழுதுபோக்கு. முஸ்ததீர் ஷக்ல் என்றால் நீள் தோற்றம், செவ்வக வடிவில் என்று கருத்து. ஹாரிசுல் மர்ஆ, கோல் கீப்பர். மர்மா என்றால் கோல் போஸ்ட்,
ஜிஸ் உண்டால் விக்கெட், மிஜிதாஃப் உண்டால் துடுப்பு, மிதுரப் உண்டால் பெட். யார்தத்துன்றது வந்து யார் அல்லது அடி. ஷக்லுன் ஜமாஇன் என்றால் கூட்டு முறையில் அல்லது குழு முறையில் டீம் வேக்கு தான் சொல்லுது அமல் ஜமாஇன். இஹ்ராசுல் நிகாத்னால் ஸ்கோரிங் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுதல். இர்சாலுல் குரா பந்தை அனுப்புதல், பந்த அதாவது போல சேவ் பண்ணதுக்கு நாங்க சொன்னது, வாலிபால சேவ் பண்ணது. அர்சலல் குரான பந்தை அனுப்பினான். அல் ஃபரீக்குல் முனா இப்ப ரமல் குரான பந்தை எறிவது. கிரிக்கெட்ல வந்து ரமல் குரான்னு சொல்லுவோம். ஃபுட்பால்ல வந்து நாங்க ரக்கதல் குரா பந்த உதைந்தான். சரியா? ரக்கதனால் உதய் ஷூட் பண்றது, கிக் பண்றது. அதே போல இதுகாலுல் குரான்றது பாஸ்கெட் பால சொல்லுவோம். இதுகாலுல் குரான் அரிசல எதுல பார்க்கிறோம், வாலிபால்ல பார்க்கிறோம். இதுகாலுன்றது பாஸ்கெட் பால பார்க்கிறோம். ரமல் குரான்றத கிரிக்கெட்ல பாவிக்கிறோம். ரக்கதல் குரத்தாண்டா ஃபுட்பால்ல நாங்க யூஸ் பண்றோம். ரைட். அல் ஃபரீக்குல் முனாஃபிஸ் எதிரணி அல்லது ஃபரீக்குல் முகாஃபஹான்னு சொல்றாங்க. இங்க அல் ஃபரீக்குல் முனாஃபிஸ் பெட்டர். கவாயித் என்றால் ரூல்ஸ், கவாயித் காயிதத்துன் கவாயித் விதிகள். ரக்கல உதைந்தால். சரியா? ரக்கலல் புறா. ரக்கதான்னு சொன்னால் ஓடினான். ரக்க வாது நாங்க லாஸ்டா பார்த்தோம். யுஹாவிலு ஐயர்கதனால் அது ஓடினான். ரக்கல என்று சொல்றது உதைந்தான். சரியா? மின்தகத்துல் ஜஸா என்றது பெனல்டி ஏரியா. மிதுரபுன்றது மட்டை ஏன்னா பெட். யர்கது ரக்கத யர்கது யுஹாவிலு ஐயர்கத தானே. ரக்கத யர்கது என்று சொன்னால் ஓடுகிறான்.